அமெரிக்கா தேசம் நீங்கள் வேதத்தில் நோவா காலத்துக்கு பிறகு பூமி பகுக்கப்பட்டது, கண்டங்களாக தேசங்களாக பைபிளில் இருக்குது. ஆண்டவர் அதை பகுத்தார், பகுக்கப்பட்டது. அப்போ இருந்த தேசங்கள் பல காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்த தேசம் எகிப்து தேசம், பாபிலோனிய தேசம். அப்புறம் 5 கண்டங்கள் இருந்தது. எல்லா கண்டங்கள், எல்லா இடத்துலையும் ஜனங்கள் இல்லை. அது மாதிரி பல தேசங்கள் இருந்ததை வேதாகமம் குறிப்பிடுகிறது, சரித்திரத்தில் பார்க்குறோம். இந்திய தேசம் இந்தியா என்ற பெயரில் இல்லை. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான குறுநில மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க. தென்னிந்தியாவை பார்த்துக்கொண்ட சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க. வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பலவிதமான ராஜாக்கள் ஒவ்வொரு பகுதிகள் ஆட்சி பண்ண, அப்படி தான் இருந்தது அந்த காலம். ஆனால் அப்போது அமெரிக்கான்னு ஒரு தேசமே கிடையாது. அமெரிக்கான்னு தேசமே கிடையாது. அமெரிக்க தேசம் தேவனால் பிரத்யேகமாக கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தை இங்கிலாந்து தேசம், ஐரோப்பா நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் போய் குடியேறி ஒரே நோக்கம், ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கணும். ஐரோப்பா நாட்டில் அங்கிருந்த ஒரு ராணியினுடைய ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க, தீக்கிரையாக்கப்பட்டாங்க. பைபிளை யாரும் வாசிக்கக்கூடாது, பைபிளை தொடக்கூடாது, அதனால் யாரும் ஆராதிக்கக்கூடாது. மக்கள் அடிமை போல வச்சுருந்தாங்க. ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு புறப்பட்டு அவங்க அமெரிக்காவுக்கு போன போது செவ்விந்தியர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க ஆதிவாசிகள்னு சொல்கிறல, அது மாதிரி ட்ரைபல் பீப்புள், செவ்விந்தியர்கள். அதில் அவங்க அவளை வரவேற்று ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே போய் அங்கே சிலுவை கொடியை நாட்டி அதை கர்த்தருக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து, இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தம்னு தான் அதை ஆரம்பித்த தேசம்தான் அமெரிக்கா தேசம். அதனால தான் அந்த தேசம் முதன்மையான இடத்தில் இருக்கிறாரு. சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தேசம் உலகம் முழுவதிலும் இன்றைக்கி பொருளாதாரத்தில், இராணுவத்தில் பல கண்டுபிடிப்புகளை எல்லாம் முதன்மையான இடத்தில் அந்த தேசம் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக மக்கள் போக விரும்புகிற தேசம் அமெரிக்கா தான். எல்லா எம்பசியிலே விட கூட்ட அமெரிக்க எம்பசியில் தான் விசாவுக்காக மக்கள் காத்து கிடப்பாங்க. நீங்கள் உலகம் முழுவதும் பாருங்கள், அப்படித்தான். அதே மாதிரி அமெரிக்கா தேசத்தான் இன்றைக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முதல்ல அமெரிக்கா ஒரு அற்புதமான தேசம். 50 மாநிலங்களை கொண்ட தேசம். அப்புறம் போர்ட்டரிக்கா, கோஸ்டரிக்கா, இந்த மாதிரி 2-3 யூனியன் டெரிட்டரிலாம் இருக்குது. இந்த தேசம் எப்படி இந்த மேன்மைக்கு வந்துச்சு? சில காரியங்களை பார்த்து ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் அந்த தேசத்தில் பண்ணார், எதனால் ஆண்டவர் இந்த தேசத்தை தேர்ந்தெடுத்தார், எப்படி இந்த தேசம் உயர்ந்தது, அதுக்கு பின்னணி என்ன? 1776 ஜூலை 4 தான் இந்த பிறந்த இந்த தேசம். அதுக்கு முன்னாடி 1620 பிரிட்டிஷர்ஸு அங்கே அந்த ஆளுகை பண்ண அந்த டைமில், அதுக்கு முன்னாடியே அங்கே போய் குடியேறினாங்க. அப்போ குடியேறின இடத்துல அவங்க ஒரு வெர்ஜினியா பீச்சில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலுவை நட்டு ஒரு பிரகடனம் பண்ணுறாங்க. இந்த 2 வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே, இந்த தேசத்தை நாங்கள் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம், நம்பர் 1. நம்பர் 2, இந்த தேசத்தை இயேசுவுக்காக நாங்கள் சொந்தம் கொண்டாடி நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இந்த 2 காரியம் ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்பல் ப்ரொக்ளமேஷனில் அமெரிக்கா மாதிரி நம்ம பார்க்கல, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போ 247 வருஷம் யங் சைல்டு இந்த கண்ட்ரி. இப்போது எகிப்து தேசமோ, பாபிலோனு தேசமோ, இல்லை சைனாவோ, இந்தியாவோ, ஏன் தமிழ் லாங்குவேஜே கிட்டத்தட்ட 5300 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது 247 வருஷம் வயசுள்ள இந்த கண்ட்ரியை எப்படி ஒரு வல்லரசை ஆண்டவர் மாற்றினார், அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சில காரியங்களை பார்க்கலாம். முதல்ல அந்த தேசம் அமைக்கப்பட்ட பொழுது அந்த தேசத்தோட கான்ஸ்டியூஷன், தி அரசியல் அமைப்பு சாசன திட்டங்கள்லாம் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 34% அந்த அரசியல் சாசன திட்டத்தில் பைபிளில் இருக்கிற கொட்டேஷனை அப்படியே ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. தேவன் மகிமையாக எந்த முதல்ல பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் உண்டு பண்ணது, வேதத்தின் அடிப்படையில் உண்டு பண்ணது அமெரிக்க தேசம்தான். அதுக்கு பிறகு தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவுக்கெலாம் வந்துச்சு. ஸோ இப்போது 34% பைபிளில் இருக்கிற கொட்டேஷனை வச்சு கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டது.
அப்போ தேவனை ஆனர் பண்ணுறாங்க. அப்போ தேவன் அவங்கள ஆனர் பண்ணுறாங்க. தேவனை எந்த இடத்துல நம்ம உயர்த்துக்கிறோமோ அந்த இடத்துல அவரே வந்து நம்மளை உயர்த்துவாராம். ஸோ அதுக்கு அந்த காரணம் தான் இது. ரெண்டாவது, யூஎஸ் கரன்சி வேறு எந்த உலகத்திலையும் இல்லாத ஒரு பெரிய மகிமை. இன் காட் வி ட்ரஸ்ட். இன் காட் வி ட்ரஸ்ட். தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். சங்கீதத்தில் சொல்லுது தேவனை நம்பி காத்து இருக்கிறோம்னு சொல்லுது. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, இன் காட் வி ட்ரஸ்ட். இதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க, ஐசன்ஹோவர் இது வந்து 1962 இந்த ரூலை லாவாக கொண்டு வந்த பொழுது அதுக்கு பின்னணி என்னவா, இந்த தேசம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேசம். இந்த தேசத்துக்கு எதிராக ரஷ்யா சைனா காரியங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அது இங்கே வந்துடக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க கம்யூனிசம் அமெரிக்காவில் வந்துடக்கூடாது. கம்யூனிசம் வந்தால் அதோட என்ன வரும், தேவன் இல்லை அப்படின்ற கருத்து வரும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இன் காட் வி ட்ரஸ்ட்னு அவங்க கொண்டு வந்தாங்களாம். எவ்வளோ ஞானம் பாருங்க. ஆண்டவர் கிருபையா அவங்களுக்கு ஞானம் கொடுத்து உயர்த்துறாரு. தெர் இஸ் நோ அதர் கண்ட்ரி விச் கரன்சி ஹேஸ் இன் காட் வி ட்ரஸ்ட். அடுத்தபடியாக இந்த அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். அது யார் மூலம், ஒரு கிறிஸ்துவ பரம்பரைன்னு சொல்லலாம், கிறிஸ்துவ வாரிசு. இப்போ கிறிஸ்டியன் பிரசிடென்ட்ஸ் ஆஸ் த லீடர் கோஸ் த நேஷன் கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவன் எப்படி போகிறானோ அதே மாதிரி தான் ஒரு தேசமும் போகும். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு அருமையான தலைவர்களை பிகினிங் டேஸில் ஆண்டவர் கொடுத்துருக்கார் அமெரிக்க தேசத்தில். அதில் அந்த நாட்களில் அவங்க தேர் மென் ஆஃப் ப்ரேயர், ஜெபிக்கிற ஆட்கள். தேர் பீப்புள் ஹூ ஆல்வேஸ் ஸ்டார்டட் த டே வித் ப்ரேயர். ஜான் குவின்சி ஆடம்ஸ்னு ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ணுவாராம், காலையில் எந்திரிக்கும் பொழுது அவர் பெட்லேருந்து எந்திரிக்கும் பொழுது அவர் கால் வந்து அந்த கீழே தரையில் படுறதுக்கு முன்னாடி அவர் முட்டி தரையில் பட்டு கைகளை உயர்த்தி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த நாளையே ஆரம்பிப்பாராம். அல்லேலூயா. அந்த ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் பிரசிடெண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டன் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆப்ரஹாம் லிங்கன், தாமஸ் ஜெஃபர்சன், ரொனால்ட் ரீகன், இந்த மாதிரி தேவன் அற்புதமான ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் லீடர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் தேவன் அந்த தேசத்தை உயர்த்தினார். அடுத்தபடியாக கிறிஸ்டியன் லீடர்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். கிறிஸ்டியன் லீடர்ஸ் உலகத்தையே கலக்கின முதல் மகா எழுப்புதல் எங்கே ஆரம்பிச்சது, ஜானத்தன் எட்வர்ட்ஸ் மூலமா 1700s அமெரிக்காவில் ஆரம்பிச்சது. அடுத்தபடியாக ரெண்டாவது கிரேட் அவேக்கனிங், த செகண்ட் கிரேட் அவேக்கனிங் வாஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் இன் சிட்டி ஆஃப் நியூயார்க் பை சார்ல்ஸ் ஃபென்னி. இது 2 பெரிய மகா எழுப்புதல் வந்து ஆண்டவர் அமெரிக்காவை பயன்படுத்தினார். டிஎல் மூடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு 2 கண்ணில் ஒரு கண் அமெரிக்காவும் ஒரு கண் இங்கிலாந்து தான். அவர் ஒரு ப்ரீச்சிங் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணதில் ஆயிரக்கணக்கான, ஆக்சுவலாக லட்சக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு பெரிய, அவர் மூலயமா வந்த ஒரு தொடப்பட்ட ஒரு மனுஷன்தான் பில்லி கிரஹாம். டிஎல் மூலமாக லட்சக்கணக்கு மேலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னக வந்த வில்லியம் சீமோர் லாஸ் ஏஞ்சலஸில் அசுசா ஸ்ட்ரீட் அந்த தெருவில் ஒரு ரிவைவல் உண்டாச்சு 1906. அப்போது அது ஃபாதர் ஆஃப் பென்டகாஸ்டலிசம் அப்படின்னு நம்ம வில்லியம் சீமரை சொல்கிறாங்க. ஏன்னாக்கா 1906 இந்த பென்டகாஸ்டல் மூவ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 600 மில்லியன், அதாவது 60 கோடி இல்லையா, 600 கோடி கிறிஸ்தவர்கள் நாங்கள் பென்டகாஸ்ட்னு சொல்கிற கிறிஸ்தவர்கள் எழும்பினதுக்கு காரணம் ஆண்டவர் இந்த மகனை பயன்படுத்தினார். ஒரு கருப்பர், ஒரு கண்ணு உள்ள ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தினார். அது மூலமாக நிறைய எழுப்புதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு எல்லாரும் ஆசைப்படுற, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய தேவ மனுஷன் யார், பில்லி கிரஹாம். அவர் மூலமா 220 மில்லியன் பீப்புள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட் பாப்புலேஷன் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 21.5 crores தான் வருது. ஆனால் இவர் மூலமாக தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொட்ட ஜனங்கள் எல்லாம் 22 கோடி ஜனங்கள். ஸோ ஒரு தனி மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஒரு தேசத்துக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த காரணத்தினால தேவன் அந்த தேசத்தை உயர்த்தி வச்சாராம். அமெரிக்காவில் தான் நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன், 50 லார்ஜஸ்ட் மிஷன்ஸ் அண்ட் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் அமெரிக்காவில் இருக்கான். அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி எல்லாருக்கும் தெரியும்.
விக்லிஃப் டிரான்ஸ்லேஷன், கிராஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன். தேவன் அந்த தேசத்தை பயன்படுத்தி ஏன் பயன்படுத்தினாங்க, கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கெல்லாம் போகாத இடத்துக்கு அவங்க பைபிள் கொடுத்து பைபிள் ஸ்மகிள் பண்ண தேசம், பெரிய தேசம் எந்த தேசம்னா அமெரிக்க தேசம்தான். எல்லா கண்ட்ரியும் கொண்டு போனாங்க, சைனாக்கு, ஒவ்வொரு தேசத்துக்கும். அடுத்தபடியாக பைபிள் காலேஜஸ் அண்ட் தியாலஜிக்கல் செமினரிஸ். அமெரிக்காவில் நான் நேற்று கணக்கு போட்டப்போ கிட்டத்தட்ட 283 பைபிள் காலேஜும் செமினரிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நிறைய. இப்போ எல்லாரும் வந்து கலிஃபோர்னியாவை சில பேர் நல்ல இடம்னு சொல்லுவாங்க, சில பேர் ரொம்ப மோசமான இடம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன், ரெண்டும் உண்மை. அங்கேருந்து நிறைய எழுமுகள். பில்லி கிரஹாமே அவரோட முதல் மெசேஜ் லாஸ் ஏஞ்சலஸில் ஷ்ரைன் ஆடிட்டோரியில் பண்ணும் பொழுது தான் அதில் தான் ஆண்டவர் அவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். அங்கே தான் ஜான் விம்பர் வினியட் சர்ச் மூமெண்ட் அங்கே வருது. அங்கே பெரிய பெனிஹின் மினிஸ்ட்ரிஸ் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கேத்ரின் கூல்மன் மினிஸ்ட்ரி அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ கலிஃபோர்னியாவில் மட்டும் 28 பைபிள் காலேஜ் இருக்குதான், 28 பைபிள் காலேஜ். அப்புறம் அமெரிக்காவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா யூனிவர்சிட்டி நீங்கள் இப்போ பாஸ்டனில் போய் அந்த MIT, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவனுடைய வார்த்தைகள் பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ தேவனை ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூலில் ஆனர் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் ஆனர் பண்ணுறாங்க, அப்புறம் அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி மூலமாக ஆனர் பண்ணுறாங்க. ஸோ தேவன் அந்த தேசத்தை உயர்த்துறாரு. உலகத்திலேயே எந்த இடத்துலையும் இல்லாத முதலாக கிறிஸ்டியன் டெலிவிஷன் ஸ்டேஷன்ஸ் அமெரிக்காவில் தான் தொடங்கிச்சு. The first time the TV stations for Christians were opened only in America. The first Christian station is a TBN, Trinity Broadcasting Network. அடுத்தபடியாக டே ஸ்டார் அப்படின்னு மார்க் லேம்னு ஒருத்தர், CBN பேட் ராபர்ட்சன் எல்லாருக்கும் தெரியும், அவர் கிறிஸ்டியன் ப்ராட்காஸ்டிங் நெட்வொர்க். இந்த மூணு ஏஜென்சியும் உலகத்தை ஒரு கலக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த 3 ஏரியாலையும் 3 டெலிவிஷன் சேனல்லையும் நம்ம அங்கிள் தினகரன் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தின 3 டெலிவிஷன் ஸ்டேஷன்ஸு. அது மாத்திரம் இல்லை, ஒரு தேசத்தில் இல்லை தேசங்களில் ஏதாவது அழிவு, நிவாரண உதவி தேவை, பெண்களுக்கு உதவி தேவை, திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள், இவங்களுக்கு உதவி தேவைன்னா முதல்ல முன்னணி நிற்கிறது யார்? அமெரிக்க தேசம்தான். கேட்ட உடனே யாருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம், எந்த தேசமும் அவங்க கண்ட்ரி பட்ஜெட்டில் ஒரு பர்டிகுலர் தொகையை ஒதுக்கி ஏதாவது ப்ராப்ளம் மற்ற தேசத்துக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு எந்த தேசமும் கிடையாது. அப்பப்போ அந்த ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் கொடுப்பாங்களே ஒழிய. ஆனால் அமெரிக்கா தேசம் மட்டும் அந்த டோட்டல் பட்ஜெட்டில் 1.8%, அமெரிக்கன் பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டு. இப்போ யுக்ரைனுக்கு கூட நாங்கள் கிட்டத்தட்ட $220 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அப்போது 1.8% வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லா தேசத்துக்கும் ஆண்டவர் உதார்த்தமாக ஆண்டவர் கொடுக்க பயன்படுத்தினார். அதனால் ஆண்டவர் உயர்த்தினார். கம்பேஷன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ் அமெரிக்காவிலேருந்து மற்ற தேசங்களில் உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்கும் ஆர்ஃபன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் குழந்தைங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நினைவான ஜீசஸ் ரெடின்னு சொல்லக்குள்ள கம்பேஷன் இன்டர்நேஷ்னல்லேருந்து நம்ம ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணி நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். ரெட் கிராஸ் இன்டர்நேஷ்னல் எங்கே போர் என்ன நடந்தாலும், எங்கே பஞ்சமோ பட்டினியோ எதாக இருந்தாலும் உடனே அவங்க போய் ஃபுட்டு கொடுக்குறதோ இல்லை துணிமணி கொடுக்குறதோ அவங்க ஆண்டவர் பயன்படுத்தினார். அடுத்தபடியாக நீங்கள் வாஷிங்டன் டிசி அங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து இன் காட் வி ட்ரஸ்ட், இல்லை வேத வசனங்கள், ஆண்டவர் நீதிமான்களை உயர்த்துகிறார், ரைச்சியஸ்னஸ் எக்ஸால் த நேஷன், இந்த மாதிரி வேத வசனங்கள் எல்லாம் நிறைய இடத்துல பதிக்கப்பட்டிருக்கும். US செனட் சேம்பர்ஸில், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சேம்பர்ஸில், வாஷிங்டன் மானுமெண்ட், லிங்கன் மெமோரியல் அண்ட் ஜெஃபர்சன் மெமோரியல், இந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள பயன்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பதிவு வைக்கிறார். ஸோ வார்த்தைகள் தேசம் முழுவதுமாக இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுனால தேவன் இந்த உயர்த்தினார். சின்ன வயசுலேயே சூப்பர் பவர் அப்படின்ற ஒரு பெரிய பட்டம் முதல்ல ஆண்டவர் வந்து அமெரிக்க தேசம் கொடுக்குறாரு. இப்போ அமெரிக்கா வந்து நின்னாலே எல்லாம் பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் அதை உயர்த்தி வச்சுருக்காரு. ஸோ அமெரிக்கா எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில்
அந்த இடத்துல உணவு தட்டுப்பாடுக்கோ வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. ரொம்ப மோசமான நிலைமை. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை இழந்துட்டு இருக்காங்க. தேசத்தோட எல்லை வந்து திறந்து கிடக்குது. டெக்ஸஸ் மூலிமா நிறைய கிட்டத்தட்ட 4 மில்லியன் 40 லட்சம் மக்கள் வந்து யாருன்னே தெரியாது, செக் கூட பண்ணாமல் உள்ளே அலோவ் பண்ணிட்டோம். முன்னாடிலாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சரியில்லைனாக்கா திருப்பி அனுப்பிச்சிரும். அப்படி கிடையாது, வந்து அட்ரஸ் கூட எடுக்கல, அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. நிறைய தீவிரவாதிகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதனால் பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற லேக்ஸ் ரிசர்வாயர் இதில் வந்து சைனா அங்கேருந்து அதை பாய்சன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, மிலிட்ரி பேஸஸை அங்கேருந்து தாக்கிறதுக்கு நிறைய பண்ணுறான். ஒரு நாளைக்கு 6 லட்சம் ஹேக்கிங் வந்து அமெரிக்காவில் நடக்குதான். அமெரிக்காவில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டடு. இது அவன் உள்ளே வந்து இதை சில இடத்துல சில சிட்டியில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாத மாதிரி பண்ணுறான். விதவிதமான வகையில் இந்த தேசம் தாக்கப்படுது. ஸோ இந்த தேசத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், பார்டர் ப்ரொடெக்ஷன் வேணும். சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, சிரியா, ஈரான், ஈராக், லெபனான், இந்த தேசங்கள் மூலிமா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு. அது வந்து இஸ்ரேல் மூலமாக வரும்பொழுது இப்போது அமெரிக்க தேசம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். கர்த்தருக்கென்று ஆண்டவர் உருவாக்கி ஆண்டவர் அந்த தேசத்தை உலகமெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல பயன்படுத்தின ஒரு தேசம். அதனால் தான் சாத்தான் அந்த தேசத்தை குறிவைத்து அந்த தேசத்தை முடக்க அழிப்பதற்கு பல திட்டங்களை உண்டாக்கி தவறான தலைவர்களை எழுப்புகிறான். அது மாதிரி தவறான நம்பிக்கைகளை அந்த மக்களுக்குள்ளே விதைக்கிறான். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பலவிதமான தவறான கடவுள் வணக்கங்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. சாத்தான் ஒர்ஷிப், அதாவது சாட்டானிக் ஒர்ஷிப், பிசாசை தெய்வமாய் வணங்குவது பெருகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் எழுப்புதல், ஜெபம், அதையும் கர்த்தர் பெருக பண்ணி கொண்டு வருகிறார். சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் இது. இன்னொரு பக்கத்தில் சொன்ன மாதிரி பொருளாதார பாதிப்பு வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற பிள்ளைகள் வேலைகளை இழக்கிற சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னால் அப்படி பார்க்கல. கடந்த முறை ஜூலையில் போயிருந்த போது நிறைய பேர் அதாவது வேலை இழந்து அவங்க வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியாமல் தர்மம் எடுக்கிறதை பார்க்க முடிந்தது, போர்டு வைத்து கொண்டு. அப்புறம் வீடு இல்லாத மக்களை நிறைய பார்க்க முடிந்தது. தேசத்தில், அமெரிக்க தேசத்தில் இந்த பாதிப்பு வந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கத்தில் அவங்க சொன்ன மாதிரி தேசம் திறந்து கிடக்கிறது. எல்லாம் அரசியல் தான். இந்த ஓட்டுக்காக இங்கே பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் பண்ணுறாங்க. அதனால் தேசத்தின் எல்லை திறந்து கிடக்கிறது. பாருங்கள், 40 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. யாருன்னே தெரியாது, அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சீனா தேசம் அது வந்து அமெரிக்காவை குறி வைக்கிறது. அங்கே அமெரிக்காவில் ஒரு பகுதியில் ஒரு மனிதன் மேலே சஸ்பெக்ட் பண்ணி போலீஸ் உள்ளே நுழைஞ்சா அவன் வந்து கிருமிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். கொரோனா மாதிரி கிருமிகளை, வைரஸை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். இதுதான் ஆண்டவர் எச்சரித்தார். அந்த நாட்டுக்குள் ஆபத்து நுழைந்து விட்டார். இன்னொரு கிருமியை உருவாக்கி அமெரிக்க தேசத்தை அழிப்பதற்கு. நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா தேசம் எல்லா விதத்திலும் உயர்ந்த தேசம். அதாவது மெடிக்கலில், மருத்துவத்துறையில், விஞ்ஞானத்துறையில் எல்லாம். இந்த கொரோனாவில் அதிகம் செத்தது எங்கே? சீனாவுக்கு அப்புறம் அமெரிக்காவில் தான் அதிகம் பேர் செத்தது. எப்படி அவங்க குறி வைத்து தாக்குனாங்க சீனா, அமெரிக்க தேசத்தை நிலைக்குலைய பண்ணுவதற்கு. இப்பவும் அதே மாதிரி தான் திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் எதுவும் பலிக்கக்கூடாது. ஏன்னா இனி வரப்போவது எழுப்புதல்.